கோவிலில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வேற என்ன, வர்றவங்களோட கதையை கேட்கறதா என்னோட வேலை. வர்றவங்க எல்லாரோட பிரச்சனையும் சரி பண்ணணும்ல. எல்லாரும் நம்ம கிட்ட வந்து குறையா சொல்லும்போது நாம தானே தீர்த்து வைக்கணும். தாத்தா, இவர் சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. உங்க வயசு என்ன, அவரு வயசு என்ன? ஆனா சரியா தானேப்பா சொல்றாரு. தாத்தா, உங்களை சின்ன வயசுல பார்த்தேன்னு சொல்றாரு. அப்ப அவருக்கு வயசு எவ்வளவு இருக்கணும்? கேட்டா கொல்ல வயசுங்கிறாரு. எதுவுமே லாஜிக்காவே இல்ல தாத்தா. தமனா, என்ன இது? இந்த பைத்தியம் தான் ஏதோ சொல்லுதுன்னா இந்த கிழவனை சேர்ந்து ஆமா சாமி போட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பைத்தியமாக்காம விட மாட்டார் போல இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் நாம எங்க இருந்தோம், அவ்வளவுதான், நம்மளே இந்த மாதிரி வளர வச்சிடுவாரு. சரியா சொன்னீங்க அத்தை. எது எப்படியோ நீங்க எங்க அப்பா அம்மாவுக்கு வேண்டப்பட்டவராயிட்டீங்க. தாத்தா, இவர் இனிமே நம்ம வீட்ல தான் தங்க போறாரு. ராணி, என்ன ராணி இதெல்லாம்? சித்தார்த், எதுக்காக நீ ராணி கிட்ட கேட்குற? ராணியோட அப்பாவும் அம்மாவும் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான். கொஞ்ச நாளைக்கு உங்க வீட்டில் தங்கிட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு என்ன, தாராளமா தங்குங்க. தாத்தா, அந்த ஆளு யாரு என்னன்னே தெரியாது. அவர் வீட்டுல தங்கறதுக்கு சரின்னு சொல்றீங்க? இங்க பாத்தியாப்பா, நீ பேசுனதை கேட்டு அவரே பதில் சொல்லிட்டாரு. அதுவும் ராணி கூட்டிகிட்டு வந்திருக்கா. இப்ப ராணியோட நிலைமை என்ன? எந்த பிரச்சனையும் வேண்டாம், அவர் இங்கே தங்கிட்டு போட்டோம்பா. தாத்தா, இது என்ன சத்திரமா சாவடியா? ஆமா சித்தார்த், சுமாரா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் வழிப்போக்கர்கள் தங்குற ஒரு சத்திரமா தான் இருந்துச்சு. சித்தார்த், அவருக்கு பாம்பு காது. நாம வாயை திறந்தாலே கப்புன்னு விஷயத்தை புரிச்சுறாரு. ராணி உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டீங்க, மற்றவங்களை நானே அறிமுகப்படுத்துறேன். இது சித்தார்த். தெரியும், நான் ராணியோட வீட்டுக்காரன். ஓ, ராணி உங்ககிட்ட சொல்லிட்டாளா? ஆமா, இங்க இருக்கிற எல்லார பத்தியும் எனக்கு தெரியும். என்னம்மா ராணி, வரும்போதே எங்க எல்லார பத்தியும் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டியா? அது இவங்க லாரா. வெளிநாட்டுல எல்லாம் நிறைய படிச்சுட்டு வந்திருக்காங்களாமே. அவங்கள பத்தின எல்லா விவரமும் ராணி சொன்னா. ஓ, அவங்கள பத்தியும் சொல்லிட்டாங்களா? சரி, நீங்க எங்க வேணாலும் தங்குங்க. என்னால ஒரு ரூமுக்குள்ளெல்லாம் அடைஞ்சு கிடக்க முடியாது. நான் மேல மொட்டை மாடியில வெட்ட வெளியில நல்லா காத்தோட்டமா தங்கிக்கிறேன். என்னை பத்தி இங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். ராணி, நீ எதுவுமே சாப்பிடாம கோயிலுக்கு போய் இந்த ஆளை வேற கூட்டு வந்திருக்க. இங்க ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதா? இதுல இவரு வேற. சரி வா, நீ வந்து சாப்பிடு. சரிம்மா, நீ போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. வா, வாங்க வா. அத்தை, இந்த ஆள் ஏதோ பழைய கதையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அள்ளி விட்டுட்டு இருக்கான். இதுல இருந்தே ராணி முழு பைத்தியக்காரி ஆயிட்டான்னு இந்த குடும்பம் மொத்தமும் கன்ஃபார்ம் பண்ண போகுது. கரெக்டா சொன்ன. இவ லூசானது பத்தாதன்னு தெருவுல இருக்கிற பைத்தியக்காரனையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கான். கண்டவங்க எல்லாம் தங்கறதுக்கு இதுன தர்ம சத்திரமா? எல்லாம் தலை எழுத்து. வா. நான் கூட ராணி ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்கான்னு நினைச்சேன். பார்த்தா ஒரு பெரிய பைத்தியத்தை தான் கூட்டிட்டு வந்திருக்கா. யாரையும் அவ்வளவு குறைவா எடை போடாத தமனா. சரி வாங்க போலாம். நீ போ.
நான் வரேன். சரி. ராணி எதுக்காக உன்னை இங்க கூட்டிட்டு வந்தாலும் சரி, ராணியோட சாவை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ராணி, என்னை மன்னிச்சிடு ராணி. நான் உன்னை அப்படிலாம் நினைக்கவே இல்லை. வேணாயா, அப்புறம் நான் அதாவது சொல்ற போறேன். நீ நினைக்காமதான் என்ன ஆஸ்பத்திரி கிட்டுன்னு போனியா? ஐயோ ராணி, என் பயம் உனக்கு புரியல. என்ன பயம் உனக்குன்னு எனக்கு தெரியாதா? என் வயித்துக்குள்ளார இருக்கிற பாப்பாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அதானே? யோ, உன்னை விட இது என் வயித்துக்குள்ளார இட்டாரத்துக்கு நான் பட்ட கஷ்டம் ஜாஸ்தி. உனக்கெல்லாம் அது புரியாது. இத பாரு, தாமராக்கா தான் வந்திருக்குதுல்ல, அதாண்ட போய் கேளு. நான் நேத்து எங்க போயிருந்தேன்னு அது சொல்லும். சரி, திரும்ப திரும்ப எதுக்கு அதையே பேசிக்கிட்டு? நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். உன்னை மனசு அளவுல நோகடிச்சதுக்கு நான் எத்தனை முறை வேணும்னாலும் மன்னிப்பு கேட்கிறேன். யோ, 4 அடி அடிச்சா கூட வலி போனதுக்கு அப்புறம் அது மறந்து போயிரும். ஆனா நீ சொன்ன பாரு, உன்னை மனசளவுல நோவடிச்சிட்டேன்னு, அது காலத்துக்கும் மறக்காதியா? இங்க பாரு, நீ இதையே நினைச்சிட்டு உடம்ப கெடுத்துக்காத. காலையில எதுவுமே சாப்பிடாம நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்ட. வயித்துக்குள்ள இருக்கிற பாப்பாவுக்கு பாத்தியா பாத்தியா, ஆரம்பிச்சிட்ட பாத்தியா உன் பழைய கதைய? இப்ப என்ன சொல்ல போற? வயித்துக்குள்ளார இருக்கிற பாப்பாவுக்கு பசிக்காதான்னு கேட்க போற, அதானே? இந்த பாரியா, உன் அக்கறையெல்லாம் என்னாண்ட இல்ல, வயித்துக்குள்ளார இருக்கிற பாப்பாவாண்டதான் இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் அப்ப சொன்னதே தான் இப்பவும் சொல்றேன். பாப்பாவை நல்லபடியா பெத்து உன்னாண்ட குடுக்க வேண்டியது ஏன் கடமை. அத நான் செஞ்சுட்டு நான் இந்த வீட்டை விட்டு போய்கினே இருப்பேன். ஏன் ராணி, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? சரி விடு, அது எல்லாத்தையும் விடு. ஆமா, யார் அது? அந்த ஆளை எங்க பிடிச்ச? அந்த ஆளை பாக்குறதுக்கே ஒரு மாதிரியா இருக்காரு. யாரு என்னன்னு தெரியாம எதுக்கு வீட்டுக்கெல்லாம் கூட்டு வர? இப்ப நீ என்ன சொல்ல வர? ஒரு பைத்தியம் போய் இன்னொரு பைத்தியத்தை அந்த சின்ன சொல்ல வரியா? இந்த பாரியா, நீ என்ன வேணா சொல்லு. அவரு நான் கூப்பிட்டதுனால எனக்கோசரம் தான் இங்க வந்துகிறாரு. அவர் இங்க இருக்கிறதுல உனக்கு எதுனா பிரச்சனைனா சொல்லு. நான் அவரையும் கூட்டிங்கன்னு நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன். ஆஹா, இதுக்கு மேல இத பத்தி இவகிட்ட பேசினா பிரச்சனை பெருசாயிடும். சரி, நான் எதுவும் கேட்கல. காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கேன். நீ முத சாப்பிடு, எனக்கு அதுவே போதும். நான் போறேன். பொம்மி அக்கா, உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் நீ வரலன்னா எனக்கு தெரியல. ஆனா என்னை சுத்தி என்னென்னமோ நடக்குதுக்கா. இதெல்லாம் உன்னை கொன்னவங்களோட வேலைதான்னு எனக்கு கண்டிப்பா தெரியுது. நீ சொன்ன மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொருத்தரையா நீ காவு வாங்கணும்க்கா. ராணி, நான் எல்லா சக்தியையும் இழந்து இந்த மீன்குள்ள இருக்கேன். இப்போதைக்கு என்னால யாரையும் பழி வாங்க முடியாது. பாரு, இருக்கிற பிரச்சனையில உன்னாண்ட சொல்ல வந்ததையே நான் சொல்லல. நீ சொன்ன இடத்துல எந்த ஊடும் இல்லக்கா. அங்க ஒரே ஒரு சிவன் கோயில் தான் இருந்துச்சு. அப்புறம் நீ சொன்ன ஆளை நான் தேடி பார்த்தேன். அவரு என் கண்ணுக்கே தட்டுப்படவே இல்லை. அப்புறம் நீ சொன்ன இடத்துல நான் இப்போ கூட்டின்னு வந்தேன்ல, அவர் தான் இருந்தாரு. அவர் என்ன நினைச்சாருன்னு தெரில, என் கூட வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. என்னால வானான்லாம் சொல்ல முடியலக்கா. அதான் வீட்டுக்கு நான் கூட்டினான்ட்டேன். ராணி, நீ கூட்டிட்டு வந்தது யாரும் இல்லை, சரியான ஆளை தான் கூட்டிட்டு வந்திருக்க. வந்திருக்கிறது யாருன்னு மட்டும் அந்த இச்சாதாரிக்கு தெரிஞ்சது, அதோட அவ ஆட்டம் முடிவுக்கு வந்துடும். இனிமே உனக்கும் வயிற்றுல வளர்ற பாப்பாவுக்கும் அந்த இச்சாதாரியால எந்த பிரச்சனையும் வராது. அந்த ராணி கூட்டிட்டு வந்த ஆளை பாத்தீங்களா சித்தப்பா? தமன்னா,
அவன் பார்க்க பைத்தியக்காரன் மாதிரியே இருக்கான். அவன் பேச்சுல இருந்து தெரிஞ்சது பத்தியா? என்னவோ மாமாவோட அப்பாவை தெரியும் அம்மாவை தெரியும்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கான். மாமாவோட ஃப்ரெண்டு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அந்த ஆள் வயசு என்ன இந்த ஆள் வயசு என்ன, காமெடி. சித்தப்பா, ராணிக்கு இந்த வீட்ல அவளுக்கு தோதான ஆளு வேணும்னு சொல்லி அவ துணைக்கு ஒரு பைத்தியத்தை கூட்டிட்டு வந்திருக்கா. ஐயோ ஐயோ. எதிரியை என்னைக்குமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. வந்திருக்கிறவன் பாக்குறதுக்கு பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்சாலும் அவன் ஏதோ பார்க்கும்போது சாதாரண ஆள் மாதிரி தெரியல. நீங்க என்ன சொல்றீங்க லாரா? அப்போ ராணி ஏதோ பெருசா செய்யதான் அவர் கூட்டிட்டு வந்திருக்காளா? அப்போ நம்மளால ராணியை காலி பண்ண முடியாதா? நான் அப்படி சொன்னா இவன் என்ன இந்த அண்டத்தை காக்குற அந்த கடவுளே வந்தாலும் கூட என் பிடியில இருந்து ராணிய காப்பாத்தவே முடியாது. அவளோட கணக்க நான் இன்னைக்கே முடிக்கிறேன் தமனா. அம்மா, நீ ராணி தானே? அம்மா, உங்களுக்கு எப்படி என் பேர் தெரியும்? உங்க அம்மா அப்பா கூட எனக்கு ரொம்ப நல்லா பழக்கம். என்ன தெய்வநாயகம், என்ன யாருன்னு உனக்கு தெரியலையா? தெரியலீங்களே. உங்க அப்பா எனக்கு ரொம்ப நல்லா பழக்கம். ராணி, ஏய் எப்படி வாக்கா. அம்மா, நீ எப்ப வந்த? அந்த சாமியாரை கூட்டிட்டு வந்ததுனால உன்னாண்ட சரியா பேசவே முடியல. என்னது இது? உனக்கும் பிள்ளைக்கு பிடிக்குமேன்னு புளியம்பழம், தேன் மிட்டாயி, உனக்கு ரொம்ப பிடிச்ச அச்சு முறுக்கு, அப்புறம் நம்ம ஏரியா மரத்து மாங்காய் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துக்கிறேன். நீ சாப்பிடு. கண்ணு பாப்பா, நான் உன் பெரியம்மா வந்துக்கிறேன். உன் அம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வந்துக்கிறேன். உன் அம்மா சாப்பிட சொல்ல உனக்கும் தருவா. நீ பிறந்ததும் இந்த பெரியம்மா வாண்ட உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு. நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து உன் காலாண்ட கொட்டிடுறேன். இந்த பாரு ராணி பாவம், நீ தான் உன் அம்மாவை நல்லா பாத்துக்கணும், சரியா? என்ன ராணி நடக்குது இந்த வீட்ல? நேத்து நீ கோயிலுக்கு போயிட்டு வந்தன்னு சொல்றேன், யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. உன் தாடிக்காரனை விடு, பெரியவங்க கூட நம்பலையே. இந்த பாரு ராணி, நல்லாகிற உன்னைய பைத்தியக்காரியாக்கி வேடிக்கை பார்க்கணும்னு ஒரு கூட்டமே சுத்தின்னுக்குது. நீ இன்னத்துக்கடி அதுங்களை விட்டு வச்சின்னுக்குற? அந்த சில்பா ஆவியாண்டையே நீ நேரடியா களத்துல இறங்குனவ. இதுங்க என்ன பிஸ்கோத்து? எக்கா, நாங்க ஆண்டி பழைய ராணியா இருந்திருந்தா களத்துல இறங்கி இதுங்க எல்லாத்தையும் ஒரே நாள்ல கண்டுபிடிச்சு ஒரு வழி பண்ற மாட்டேன். இன்னாடி பேசுற? இப்ப மட்டும் என்ன நீ புது ராணியாவா மாறிட்ட? இல்லக்கா, நான் அத சொல்ல வரல. என் வயித்து உள்ளார ஒரு உசுறு இருக்குது. அத்த மனசுல வச்சுக்கின்னு பொறுமையா யோசிச்சு எல்லாத்தையும் செய்ய வேண்டியதா இருக்குது. ஆமாண்டி ராணியே, இப்ப வந்துகிறாளே அவ யாரு? வீட்டுக்குள்ள இன்னத்துக்கோசரம் அவரை இட்டாந்த? அக்கா, இந்த வீட்டுக்குள்ளார எனக்கு எதிரா எம்மா வேலை நடக்குது தெரியுமா? பொம்மி அக்கா இருந்திருந்தா இதெல்லாம் நடக்குமா சொல்லு? ஏண்டி பொம்மி ஆவிக்கு என்னாச்சு? அதான் என் வயித்துக்குள்ளார இருக்கிற பாப்பாவுக்கு ஆயுள் கண்டோன்னு கர்ப்பதான பூஜை பண்ணோம்ல. ஆமா, ஏதோ 5 விதமா பூஜை பண்ணாங்கன்னு சொன்னியே. ஆமாக்கா, அந்த பூஜைய பண்ணதே பொம்மி அக்கா தான். ஈசன் ஈஸ்வரி அருளாலையும் பஞ்சபூதங்களோட அருளாலையும் உன் குழந்தைய நீ நல்லபடியா பெத்தெடுத்து இந்த பூமிக்கு கொண்டு வருவ. இதுல எந்த மாற்றமும் இல்ல, சரியா? அதுல பெரிய பெரிய ஏவல் எல்லாம் வந்து பொம்மி அக்காவாண்ட சண்டை போட்டுச்சுங்க.
அப்போல இருந்து தான் பொம்மி அக்காவால வரவே முடியலக்கா. இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுக்கினே தான் முன்னாடியே ஒரு தபா பொம்மி அக்கா என்னாண்ட ஒரு விஷயத்த சொல்லுச்சு. பாப்பாவுக்கு அந்த சிவனோட அருள் நிறையவே இருக்கு. உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது ஒருவேளை என்னால உதவ வர முடியாத சூழ்நிலை வந்தா கூட, என்னக்கா சொல்ற, நீ வர முடியாத சூழலா? ஆன்மாக்களுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், ஒருவேளை அந்த மாதிரி ஒரு காலம் வந்துச்சுன்னா நீ நான் சொல்ற இடத்துக்கு போய் ஒரு சித்தனாகவும் சிவனடியாராகவும் இருக்கிறவரை பாரு. அவரு உன்னையும் சரி உன் வயித்துல இருக்கிற பாப்பாவையும் சரி என்ன விடவும் ஒரு படி மேல பாதுகாப்பாரு. எல்லாம் சரிதாண்டி. ஆனா பூமி சொன்ன ஆளை விட்டுட்டு இன்னத்துக்கோசரம் இந்த ஆள் இட்டுன்னு வந்துக்கிற? அந்த மனுஷன் சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குது. ஏங்கா என்னாச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஆளு என்னாண்ட என்ன சொன்னாருன்னு தெரியுமா? ஆமா, நெசமாவே உங்களுக்கு ராணிய தெரியுமா? என்ன இப்படி கேட்டுட்ட? நான் தான் சொன்னேன்ல, ராணி ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணுன்னு. அவளுக்கு ஒண்ணுன்னா நான் வந்து நிக்கணும்ல. ஆமா, உனக்கும் வயசாயிட்டே போகுது. உனக்கும் சீக்கிரமா ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீயும் எனக்கு வேண்டப்பட்டவ தானே? நீ என் கோயிலுக்கு வந்து எனக்கு ஒரு நல்லது பண்ணி வைங்கன்னு கேட்டா நான் வராம இருப்பேனா என்ன? வந்துதானே ஆகணும். நல்லது நடக்க வேண்டிய நேரத்துல நல்லது பண்ணணும், கெட்டது அழிய வேண்டிய நேரத்துல கெட்டதை அழிக்கணும். அதுதானே நம்மள மாதிரி ஆளுங்களோட வேலையே. எக்கா, அவரு பார்த்தா நல்லவர் மாதிரி தான் தெரியுதுக்கா. ஏதோ எனக்கு உதவியா இருக்கிறேன்னு சொன்னது மட்டும் இல்ல, என்ன உன் வீட்டுக்கு கூட்டின்னு போன்னு கூடவே வந்துட்டாரு. வரேன்னு சொன்னவரை வேணான்னு சொல்ல மனசு வரல, அதான் நான் கூட்டின்னு வந்துட்டேன். பாவங்கா அவரு எதனாச்சும் சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட தெரியல. வாக்கா நம்ம போய் பாப்போம். வா வா. ஜாமாஸ்ரீயா, நீ சொன்னதெல்லாம் 100க்கு 100 உண்மையா? கரெக்ட், ஃபேண்டாஸ்டிக். என்ன ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? அதுவா, இந்த மாதிரி ஒரு மாம்பழத்தினால எங்க குடும்பத்துல பெரிய கலாட்டாவே நடந்துச்சு. அதை நினைச்சேன், சிரிச்சேன். அதை கேட்டா நீங்களும் விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. சரி, அப்படி என்ன ஆச்சு? அதுவா, நீங்களாவது என் முன்னாடி எத்தனை மாம்பழம் வச்சிருக்கீங்க. என்னோட நண்பர் ஒருத்தர் ஒரு ஸ்பெஷல் மாம்பழம்னு சொல்லி ஒரு மாம்பழத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. இருக்கிறது ஒரு மாம்பழம், அதுக்கு என் 2 பிள்ளைங்களும் நான் நீன்னு போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அட, 2 பேருக்கும் பாதியை வெட்டி கொடுக்க வேண்டியதானே? இந்த காலத்து பிள்ளைங்களை பத்தி தான் உங்களுக்கு தெரியாதா? கொடுத்தா முழுசாதான் கொடுக்கணும்னு ஒரே அடம். இதுக்காக கோச்சுக்கிட்டு ஒரு பையன் வீட்டை விட்டே போயிட்டான்னா பாத்துக்கோங்க. ஐயோ, ஒரு மாம்பழத்துக்காகவா? அட ஆமாங்க. என்ன பாட்டி? வா 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 ராணே, ஒரு மாம்பழத்துக்கு போய் வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா. அதுக்காக அவரோட பையன் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டே வெளியே போயிட்டானா. அவனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சான். உன் தாத்தாவுக்கு கிறுக்கு ஏதாவது பிடிச்சிருச்சான்னு தெரியல. அந்த ஆள் சொல்றது எதுவுமே நம்புற மாதிரி தெரியல. இவர் அதை கேட்டு விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காரு. என்ன ராணி இதெல்லாம்? நல்ல ரீல் சுத்துறையா, பாத்து ரீல் அந்துடு போகுது. என்ன தாமரை? ஐயா சாமி, ஒண்ணும் இல்ல. ஏய், பேச்சு குத்தா போதும், கழுத்துல ரத்தம் வர அளவுக்கு அறுத்து தள்ளிடுவாண்டி. அட நீ வேற ஏங்க. ஏமா ராணி, இவரு வரத்துக்கு முன்னால நீ காணுமேன்னு அந்த டென்ஷன்ல எனக்கு நெஞ்சு வலி வர மாதிரி இருந்துச்சுமா.
ஐயோ தாத்தா, பயப்படாதம்மா. டேப்லெட் எடுத்து போட போனேன். இவர் வந்து பேச ஆரம்பிச்சாரு. அப்ப சிரிக்க ஆரம்பிச்சவன் தாம்மா. இப்ப வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் பாரு. ம், இது மாதிரி சிரிச்சு நான் ரொம்ப நாள் ஆச்சு. ஏம்மா ராணி, இவர் கூட பேசினா நேரம் போறதே தெரியலம்மா. அம்மா, ம், யாரோ உங்க சொந்தக்கார பையன் கண்ணன் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னீங்களே. ஐயோ அவனை பத்தி ஏன் கேக்குறீங்க? ஆ. அவன் பயங்கர சேட்டைக்காரன். ஓ, அவன் பண்ற சேட்டைக்கெல்லாம் அவனோட அப்பாவும் அம்மாவும் தான் ஊர்க்காரங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும். தினமும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை இழுத்துட்டு வருவான். அவரு பெரிய மைனர். ஊருக்குள்ள இருக்கிற வயசு பொண்ணுங்கள்லாம் அவன் பின்னாடி தான் சுத்தும். ஆஹா. ஷோ, அவன் பண்ற லூட்டிய சொல்ல ஆரம்பிச்சா ஒரு நாள் பூரா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பாத்தியாமா ராணி, அவர் சொல்றத கேட்க கேட்க சிரிப்பு தான் வருது. எங்க அப்பா அடிக்கிற கூத்த பார்த்தா தாங்க முடியல. பாட்டி இது. பா, என்ன தெய்வநாயகம், உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டே சமாளிக்க முடியலையே. நீ என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? ஆ